ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் நான் வந்து பிரியாணி செய்கிறத உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய டைம் நான் பிரியாணி செஞ்சுருக்கேன். ஆனால் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா டைமும் ஒரே மாதிரி பிரியாணியோட டேஸ்ட்டும் இருக்காது. நான் ஒரு டைமும் பிரியாணி செய்யும்போது வீடியோ எடுப்பேன். நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு டைமும் நான் வீடியோ எடுப்பேன். இந்த டைமும் அதே மாதிரி தான் நான் நினச்சிட்டு எடுத்தேன். நல்லா வந்துச்சு அப்படின்னா அதே ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணுவோம், வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த டைம் நான் வீடியோ எடுத்தேன். இந்த பிரியாணி நிஜமாலுமே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அதனால தான் இந்த வீடியோ நான் உங்க கூட ஷேர் பண்ணேன். எப்பவும் போல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் எல்லா ஸ்பைசஸும் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாமே நல்லா வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகணும். அந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி எடுத்துட்டு அதையும் நல்லா வதங்க விட்டுக்கலாம். அது கூடவே புதினா ஒரு கை, கொத்தமல்லி ஒரு கை, ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணும்போதே ரைஸ் ஒரு 4 டம்ளர் ரைஸ் எடுத்துட்டேன். அதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுட்டேன். அப்புறம் இந்த க்ரீன் கலர் பேஸ்ட் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு 10 நம்பர் எடுத்துக்கலாம், சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சோண்டு புதினா, கொத்தமல்லி இதை அரைச்சி அதையும் நான் நல்லா சேர்த்துக்கிட்டேன். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் போட்டுட்டேன். சிக்கன் அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் தயிர், 3 ஸ்பூன் கிடையாது, ஒரு சின்ன கரண்டி இருந்து அதில் தயிர் சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து அப்புறம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் கரம் மசாலா, அதே ஸ்பூனில் பிரியாணி செய்யும்போது மட்டும் ஒரு பவுடர் போடுவேன். அது என்னென்னா ஏலக்காய், கிராம்பு, பட்டை இது 3 சேர்த்து அரைச்சி வச்சுருப்பேன். அந்த பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் சிக்கன் வெந்துடும். அதுலேயே கொஞ்சம் தண்ணியும் விடும். சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணியும் நம்ம மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கலாம். நான் 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றினேன். நான் 4 டம்ளர் ரைஸ்க்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 5 டம்ளர் தான் ஊற்றிட்டேன். எனவே ஏற்கனவே அங்கே தண்ணி இருக்கிறதுனால நான் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இப்போது நான் எல்லாமே உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டேன். செக் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது. ரைஸ் போடும்போது உப்பு கொஞ்சம் தேவைப்படும், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா தண்ணி கொதியணும். கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச ரைஸை சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம மூடி போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். மறுபடியும் உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் தயிரும் லெமனும் போடுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக புதினா, கொத்தமல்லி தூவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு வெயிட் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீட்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்தது. சிக்கனும் நல்லா வெந்திருந்தது. ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி மட்டும் நம்ம கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.